காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அதிரடியான சம்பவங்களை செய்திருக்கிறார். போன மாசம் ஆரம்பிச்ச வாக்காளர் அதிகார யாத்திரை இந்த மாதம் இறுதியில வந்து முடிந்திருக்கு. இறுதி விழாவில் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? ஆட்டோ பாமா இப்ப ஹைட்ரஜன் பாமா. இது மட்டும் இல்லாம பீகார்ல பேரணியில திரண்ட மக்கள், அந்த மக்கள் எந்தெந்த தொகுதியில எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய ஆதரவுகள். அதாவது இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஓட்சோரி நடக்குதுங்க. நீங்க போட்ட ஓட்டு இவங்களுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் அதிகார யாத்திரை, வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல கடந்த 17ஆம் தேதி ஆரம்பிச்சவரு இன்னைக்கு வரைக்கும் முடிச்சுட்டு நிறைவு விழால என்ன பேச்சு பேசி இருக்கிறார். அந்த பேச்சு இந்திய அரசியலே உலுக்கி இருக்கிற மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறார். இது வரைக்குங்க கர்நாடகாவில மகாதேவபுரம் அப்படிங்கிற தொகுதியில மட்டும்தான் வாக்காளர் திருட்டை அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி. அது வெறுமனே ஆட்டோ பாம் தான். அடுத்த 6 மாசத்துல பெரிய ஹைட்ரஜன் பாம் வெடிக்க இருக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு நடந்திருக்குது. அதுக்கு தகுந்த ஆதாரத்துடன் அடுத்த 6 மாசத்துல வெளியிட போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த 6 மாசத்துல வெளியிட்ட ஆதாரத்துக்கே பாஜகவுலையும் தேர்தல் ஆணையத்துக்கும் பதில் சொல்றதுக்கு சக்தி இல்லை. அடுத்த 6 மாசத்துல வெளியிட போற ஆதாரத்துக்கு 2 பேரும் மண்டையை பிச்சுக்கு போறாங்க. அந்த அளவுக்கு ஆதாரங்கள் அவரு கையில இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. சரி, இந்த பேரணியில திரண்ட மக்கள், அவர் பைக்ல போனாருன்னா அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள், கார்ல போனாருன்னா அதுக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள்னு திரண்டு இருக்கிறாங்க. இப்படி திரண்டதுனால மோடி அரசாங்கத்திற்கும் பாஜகவிற்கும் தோல்வி பயம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தையே அடிச்சு உடைக்கிறதுக்கு சென்றிருக்கிறாங்க. விடுவாங்களா நம்ம மக்கள்? காங்கிரஸ் அலுவலகம் இத்தனை நாளா யாருமே இல்லாம இருந்தது. இப்ப பீகார்ல ராகுல் காந்தி என்னைக்கு அங்க போனாரோ தொடர்ந்து காங்கிரஸ் அலுவலகமே அங்க பரபரப்பா மும்முரமா செயல்பட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த நிறைவு விழாவுக்காக மம்தா பானர்ஜியில இருந்து, தேஜஸ்வி யாதவ்ல இருந்து, அகிலேஷ் யாதவ்ல இருந்து, இது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரா, தீபங்கர் பட்டாச்சாரியா, இந்த மாதிரியான இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த விழாவுல மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு, இந்த டபுள் இன்ஜின் கே சர்க்கார் ஆட்சி அவ்வளவுதான் கவலை போகுது. அடுத்த 6 மாசத்துல புதிய அரசாங்கம் அமைக்க போது ஏழைகளுக்காக, தலித்துகளுக்காக, பழங்குடியினங்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அடுத்த புதிய அரசாங்கம் அமைக்க இருக்கிறோம், அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா பாஜகவை பார்த்து சொல்ற மாதிரியே சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டபுள் இன்ஜின் கே சர்க்கார் பீகார்ல நடக்குது. மத்தியிலையும் பாஜக, மாநிலத்திலயும் பாஜக, 2 இடத்துலயும் பாஜக இருந்து என்ன பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன பண்ணாங்க? பீகார் மக்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய வர நிதியை எடுத்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம். அந்த நிதி இவங்களே வாயில போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அங்க சுகாதாரம் கெட்டு கிடக்குது, கல்வி அமைப்பே கெட்டு கிடக்குது, மருத்துவம் அதோட சீர்கேடா கிடக்குது. இப்படி பல்வேறு துறைகள்ல வரக்கூடிய நிதிகளை அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த டபுள் இன்ஜின் கே சர்க்கார் பீகார்ல நடக்குது, உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு தெரியும் யோகி ஆதித்யநாத் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. இஸ்லாமியர்களோட வீடு இடிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கும்பமேளான்னு ஒரு நிகழ்வு நடந்து எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போச்சு. ஆனா தவறான ரிப்போர்ட்டை காட்டினாங்க. பிபிசி நியூஸ் போய் அங்க அமலப்படுத்தினாங்க. டபுள் இன்ஜின் கே சர்க்கார் ஆட்சி நடக்கவே நடக்காது, அதுக்கு உறுதி அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து வாக்கு திருட்டை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க மகாராஷ்டிராவில, ஹரியானாவில எப்படி வாக்கு திருட்டு செய்து ஆட்சி அமைத்தார்களோ அதே மாதிரி பீகார்ல ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க. மக்களே விழிப்புணர்வா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, இல்லைன்னா உங்களை ஒடுக்கிடுவாங்க
அப்படின்னு மக்களுக்கு வெளிப்படையா விழிப்புணர்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜகவை வெளிப்படையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே செய்த விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நிதிஷ்குமாரையும் மல்லிகார்ஜுன கார்கே விட்டு வைக்கலங்க. இந்த நிதிஷ்குமார் இதுக்கு முன்னாடி எல்லாம் சோசியலிசம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்னமோ பாஜக கூடயும் RSS கூடயும் சேர்ந்துகிட்டு தலைக்கணம் பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறாரு. என்னைக்கோ ஒரு நாள் பாஜகவும் RSSம் அவங்கள தூக்கி எறிய போறாங்க, நிதிஷ்குமாரை தூக்கி எறிய போறாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. தன்கரை தூக்கி எறிஞ்சாங்கல்ல, எந்த அமைப்புல இருந்து வந்தாரு? RSS அமைப்புல இருந்து தானே வந்தாரு. இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியவே தூக்கி எறியறதுக்கு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நிதிஷ்குமார்ல எங்க அப்படிங்கிற மாதிரிதான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய பேச்சு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இன்னைக்கு திரண்டது எல்லாமே இந்தியா கூட்டணிக்காக தான். அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஆட்டோ பாம்பை ஏற்கனவே போட்டாரு. அந்த விழாவிலே இன்னொரு பாம்பை போட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கர்நாடகா மகாதேவபுரம் ஒரே ஒரு தொகுதி தான், அதுவே ஆட்டோ பாம்பு மாதிரி இந்தியா முழுவதும் வெடிச்சிட்டு இருக்கு. அடுத்து நான் போறதே ஹைட்ரஜன் பாம்புன்ட்டாரு. அது உலகம் முழுவதுமே வெடிக்க போதாமா. அந்த அளவுக்கு ஆதாரங்களை 6 மாசத்துல கொடுக்க போறோம். இந்த அரசாங்கம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருபோதும் நாங்க அழிக்க விட மாட்டோம், தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் வெளிப்படையான விமர்சனங்களை இந்த விழாவில் வைத்திருக்கிறார். இந்த விழாவுடைய சிறப்பே என்ன தெரியுமா? முடிவு விழாவா இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10-17 நாட்களுக்கு மேல வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தினாரு. இதுல ₹1 காசு மக்களுக்கு கொடுக்கல, ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்கல, இவ்வளவு காசு கொடுக்கல, வண்டி அனுப்பி மக்களை வர சொல்லல. ஆனா பாஜக ஆட்சியில மோடி அவர்கள் பீகாருக்கோ தமிழ்நாட்டுக்கோ போனாருன்னா அது இதுன்னு அந்த செலவு இந்த செலவுன்னு கூப்பிட்டு வர வச்சாலுமே நிஜமாலுமே உண்மையிலேயே அவங்க வராங்களான்னு கிடையாது. கொடுத்ததுக்காக ஏதோ வராங்க, இப்ப பேசுறது ஏதோ கேட்கறதுக்காக வராங்கன்ட்டு வருவாங்க. ஒரு 10,000 பேர் கூட திரள மாட்டாங்க. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் ராகுல் காந்தி பின்னாடி இருக்கிறாங்கன்னா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு இந்திய அரசியலே புரட்டி போட்டிருக்கிறது. இந்திய அரசியலையே அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தினார்ல, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 தொகுதிகளுக்கு மேல அப்பர் ஹேண்ட்ல இருந்தாங்க பிஜேபி. இப்ப அவங்கள லோயர் ஹேண்டா மாறி இருக்கிறாங்க. அது என்னென்ன தொகுதின்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது எந்தெந்த தொகுதிகள்ல பெரும் ஆதரவை காங்கிரஸ் பெற்றிருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஷேக்புரா தொகுதி, அதுக்கப்புறம் ஷேக்புரா தொகுதி, சித்தா, லக்கிசாராய், அதுக்கப்புறம் சூரியகர்கா, பார்பட்டா, படேபுல், ராஜ்பக்கர், அப்புறம் சிமாஞ்சல் தொகுதிக்கு ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா இதுல முக்கியமா இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில ஏற்கனவே காங்கிரஸுக்கு தான் ஆதரவு. இப்போ முழு ஆதரவு காங்கிரஸுக்கு தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. எதனால இந்த வாக்காளர் அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முக்கிய மூல காரணம் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல முகமது அப்படிங்கிற பேர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீக்கி இருக்கிறாங்களாமா. அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களை உயிரோடு இருக்கிறவங்களை இறந்து போனதாகவும் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி தெரிவிச்சாரு. இறந்தவங்களோட டீ சாப்பிடறதுக்கான அரிய வாய்ப்பை வழங்கின தேர்தல் ஆணையத்துக்கு மனமார்ந்த நன்றிங்கிறார். தேர்தல் ஆணையத்தோட நிலைப்பாடு கேலி கூத்தாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆனா செய்தியாளர்களை சந்தித்தாரு ஞானேஷ்குமார் அவர்கள். அவரு கேட்ட கேள்விகள்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின், இதுதான் அவரோட பதிலா இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாள் மட்டும் ஒரு விதையை போட்டுட்டு இந்த இங்கதான் வாக்கு திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோவும் ஒரே ஒரு போட்டோவும் போட்டு அடுத்த நாள் தூங்கி இருந்தாருன்னா இத்தனை மக்கள் வந்திருப்பாங்களா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி பல்வேறு கட்சிகளோட ஆதரவு, பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இவருக்கு கிடைச்சிருக்குமா? இவர் செய்த அந்த ஃபீல்டு ஒர்க் தான், இவர் செய்த அந்த ஆய்வு தான். இதுவே டிஜிட்டல் பட்டியல கொடுத்திருந்தாருன்னா 2 நாள்ல இல்ல ஒரே நாள்ல சொல்லியிருப்பாரு. ஏன் டிஜிட்டல் பட்டியல அவங்க கொடுக்கல? அவருக்கு அனுராக் தாக்கூருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவர் மேல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லல. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எல்லா இடங்கள்லயும் கிட்டத்தட்ட 89 லட்சம் புகார்கள் தேர்தல் ஆணையத்தை புகார் வச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் புகார் எதையுமே தேர்தல் ஆணையம் எடுத்துக்கல, எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு கைப்பாவையாக, யாருடைய தயவு? இப்படி பல்வேறு கேள்விகள் எழும்பி கொண்டு இருக்கிறது.
ஆனா ராகுல் காந்தி தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்பார். அடுத்து பீகார்ல ஆட்சி அமைக்க போறது என்னமோ தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான். ஆனா இப்ப மோடி அவர்களும் பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ண போறாங்கிறாரு. ஏன்? தேஜஸ்வி யாதவ் வந்தா அவங்க உரிமை, ஒட்டுமொத்த இந்துக்களுடைய உரிமையெல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்ப பிரதமர் அப்படிங்கிறவரு எல்லாருக்குமான பிரதமர் தானே, எல்லாருக்குமான உரிமையும் வழங்கணும் தானே. ஏன் இந்த பிரித்தாளும் மனப்பான்மை பிரதமருக்கு வந்தது? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் மக்கள் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் இப்ப விழிப்புணர்வாயிட்டாங்க. யார் ஆட்சிக்கு வந்தா, எந்த தலைவர் வந்தா நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வார், இந்த மாதிரியான தலைவர்கள் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நம்மள நடுவீதியில் நிறுத்திட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்த்தோம்னா சி ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுலயுமே பீகார்ல 70-80% மேல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பீகார்ல தேர்தல் வருது. அடுத்து வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 11 டாக்குமெண்ட்லாம் தேர்தல் ஆணையம் கேட்டா நீங்களும் கொடுக்காதீங்க, வெறுமனே ஆதார் கார்டு மட்டும் காட்டுங்க அப்படின்னு ஒரு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த 11 டாக்குமெண்ட் தேர்தல் ஆணையம் என்னதான் கேட்கட்டும். ஏன்னா மம்தா பானர்ஜியோட ஆட்சியே வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பலம் தான் அவங்களோட ஆட்சி. அப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பேர்ல இஸ்லாமியர்களோட வாக்கெல்லாம் வரிச்சிட்டாங்கன்னா மம்தா பானர்ஜி எங்க போவாங்க? அதனால அவங்களோட ஆட்சியின் கீழே தான் அங்க தேர்தல் ஆணையமே செயல்படணும். என்ன, நீங்க எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணா போடுங்க, ஆதார் கார்டு மட்டும் சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க மக்களுக்கு அறிவுறுத்துற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த வாக்காளர் அதிகார யாத்திரை முடிவு விழாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு பெரும் ஆதரவை ராகுல் காந்தி அவருக்கு கொடுத்திருக்கிறாங்கிறதா உண்மையான விஷயம். மக்களும் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஓட்சோரியை உலக அரங்கில் கொண்டு சென்றவர் என்றால் அந்த பெருமை ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் கொண்டு போய் சேரும். இத அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்ப அவங்க பாதிக்க கூடாது. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறது. அதனால நம்முரிமை, நம்முடைய வாக்குரிமை, நம்முடைய குரல், நம்முடைய உரிமைக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.